யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வை நம்பியவர்கள். அல்லாஹ்வுடைய உயர்ந்த பெயர்களில் ஒரு பெயர்தான் அல் காதிர். அல் காதிர் என்ற பெயர் அல்லாஹ் சக்தியுடையவர். இந்த அல் காதிர் இதே போன்று சகோதரர்களே அல் கதீர், இதே போன்று அல் முக்ததிர். அல்லாஹ்வுடைய இந்த மூன்று பெயர்கள் இருக்கிறது. ஒன்று காதிர், இரண்டாவது கதீர், மூன்றாவது முக்ததிர். அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ் என்பவன் யார் என்பதை விளங்கியவர்கள் இந்த காதிர் என்ற அல்லாஹ்வுடைய பெயரை விளங்கினால்தான் அல்லாஹ்வை விளங்கலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே 3 இடங்களில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, மனிதர்கள் அல்லாஹ்வை சரியான முறையில் விளங்கவில்லை. நீங்க அல்லாஹ்வை விளங்கல்ல, அல்லாஹ் சொன்னான் 3 ஆயத்துகளில், சூரா அன்ஆம், சூரா ஜுமர், சூரா ஹஜ், 3 சூறாக்களில் அல்லாஹ் வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, ஹக்க கத்ரி, சரியான முறையில் நீங்கள் அல்லாஹ்வை விளங்கவில்லை. அல்லாஹ்வை சரியாக விளங்கி இருந்தால் சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வை கைவிட மாட்டோம். என்னுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன் அல்லாஹ், என்னுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடியவன் அல்லாஹ். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ், தொழிலை தரக்கூடியவன் அல்லாஹ், பரக்கத் செய்யக்கூடியவன் அல்லாஹ். காதிர், அல்லாஹ் சக்தியுடையவன். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ், நீங்க அல்லாஹ்வை சரியா விளங்கல்ல, அல்லாஹ் தான் பலசாலி. அல்லாஹ்வை யாராலும் தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்க ஏழுமா சகோதரர்களே? அல்லாஹ்வை விளங்குற பாக்கியத்தை, கலிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்தாரே, இதற்கு நாங்க நன்றி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டே இருக்கோம். உலகத்தில் எங்களுக்கு யார் இல்லாம போகலாம், எங்களுக்கு உலகத்தில் எல்லோரும் விரோதிகளாக மாறலாம். ஆனா எங்கட இரகசிய உறவை அல்லாஹ்வோடு வைத்துக் கொள்ளும். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, எப்படி அல்லாஹ்வோட உறவை வச்சுக் கொள்வது? நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருந்தால் சகோதரர்களே அல்லாஹ்வோட பேசும். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சக்தியுடையவர், ஒரு பலமுடையவர் கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படும்,
என்ற கூட்டாளி யாரு தெரியுமா? நாங்க பழகுறது யாரோட தெரியுமா? சகோதரர்களே, இவை அனைத்துக்கும் மேலாக ஆக சக்தியுடைய ஒரு இறைவன் எங்களுடைய இருக்கிறான். அவன்தான் அல்லாஹ். நினைத்ததை சாதிக்கலாம் சகோதரர்களே. காதிர், கதீர், முக்தர். அல்லாஹ் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துறான். நீங்க அல்லாஹ்வை சரியா விளங்க இல்லை. ஒரு நாள் வரும், وَمَا قَدَرُوا اللَّهَ حَقَّ قَدْرِهِ وَالْأَرْضُ جَمِيعًا قَبْضَتُهُ يَوْمَ الْقِيَامَةِ. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே எடுத்துருவான். முழு பூமியை எங்களோட ஒரு ஆள அல்ல. وَالْأَرْضُ جَمِيعًا قَبْضَتُهُ يَوْمَ الْقِيَامَةِ. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் முழு பூமியையும் ஒரு புடியாக்கி விடுவான். சரி, பூமி பரவாயில்லை. وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ. 7 வானத்தையும் அல்லாஹ் நாங்க பாய சுருட்டுறது போல சுருட்டி விட்டுவாங்க. சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். நீங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். நீங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்களா? அல்லாஹ்க்கு வேற கூட்டாளிமார், கடவுள், இதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் எந்த துவா கேட்கிறோமோ கொஞ்சம் துவாவை நீட்டோம். தொழுகிறோம் சகோதரர்களே, தொழுகையில பேணுதல், அல்லாஹ்வோட பேசுறோம். அல்லாஹ்வை யார் என்று விளங்கிக் கொண்டோமாக இருந்தா நண்பர்களுடைய உதவி ஒரு நாளும் தேவைப்படாது. அல்லாஹ்வை யார் என்று விளங்குவோமாக இருந்தா சகோதரர்களே, உலகத்தில் யாரும் எங்களுக்கு தேவையில்லை. திக்ர் செய்யறது இன்பமாயிரும், தொழுகிறது இன்பமாயிரும், துவா கேட்கிறதே. ஏன் அல்லாஹ் யார்? என்னுடைய அல்லாஹ் யார்? சகோதரர்களே, என்னோட வளமைக்கு தெரிந்த ஒன்று இருக்குது. வளமையில என்ன தெரிஞ்சது? ஒரு பிள்ளை பேசுறதாக இருந்தா அந்த பிள்ளைக்கு குறைஞ்சது 2-3 வயசு வந்தா தானே பேசும் பிள்ளை. 2-3 வயசு வந்தாதான் பிள்ளை பேச தொடங்கும். எவ்வளோ பழக்கிதான் அந்த பேச்சு வாழுது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி உடையவன், தொட்டில கூட பேச வைப்பான். அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குதே விளங்குறதுக்கு ஒரே ஒரு விடயம், அல்லாஹ் தொட்டில புள்ள பேசுவான். அல்லாஹ் பேச வைத்தான். அல்லாஹ் பேச வைத்தான். பேசுற சக்தி அல்லாஹ் தந்தது. அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். அந்த ரஹ்மான் மனிதனை படைத்து பேச்சாற்றலை கற்றுத் தந்தார். பேசுறோமா இல்லையா? நாங்க பேச தொடங்கி எத்தனை வயசுல? நாங்க பேச தொடங்கி எத்தனை வயசுல சகோதரர்களே? ஆனா தொட்டில பேச வைத்தால் அல்லாஹ் 3 பேர். எத்தனை பேர்? 3 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, 3 பேர் பேசுற தொட்டில். தொட்டில பேச வைப்பதற்கும் சக்தியுடையவன் அல்லாஹ். மரணித்ததற்கு பிறகு பேச வைப்பதற்கு சக்தியுடையவன் அல்லாஹ். தொட்டில பேசின முதலாவது மனிதர் யார் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். தொட்டில் கை புல்ல, அப்பதான் புல்ல பிறந்து புல்லையே தூக்கிட்டு வர. இந்த புல்ல பேசுதா உலகமே ஆச்சரியமா பார்க்குமா இல்லையா? இத குர்ஆன் சொல்லி இருக்கு. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்க இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா தானே, கல்யாணம் முடிக்க இல்லை. ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين.
இம்ரானுடைய மகள் மரியம். இம்ரானுடைய மகள் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, மர்மஸ்தானத்தை பாதுகாத்த பெண். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரோடையும் ஜினா செய்யல, கல்யாணம் முடிக்கல. எப்படி புள்ள கிடைத்தது? ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடைக்கு மேலால் ரூஹ ஊதினார்கள். அது போய் கற்புலே பிள்ளையாக தரித்தது. இப்ப தாய் மரியமுடைய வயிற்றுல பிள்ளை தங்கிட்டு, வளமையான தாய்மார்கள் பிள்ளை தங்கினா ஓய்வெடுப்பதை போல ஓய்வெடுக்கிறாங்க. அல்லாஹ் சூரா மரியம்ல தெளிவுபடுத்துறான். இப்பொழுது பிள்ளைய கையில் எடுத்துட்டு வராங்க. எப்படி இருக்கும்? பிள்ளைய கையில் எடுத்துட்டு வந்தா ஊர் மக்கள் எல்லாம், யா உக்த ஹாரூன் ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا. சொன்னாங்க, மரியம், இது என்ன மரியம்? இது உங்களோட வாப்பா, உங்களோட ஹாரூனுடைய சகோதரரை, உங்களோட வாப்பா எவ்வளவு நல்ல மனிதர் இருக்கிறான், நீங்க இந்த வேலையை பார்த்துட்டீங்களே. உலகத்துக்கே தெரியும் சகோதரர்களே, கல்யாணம் முடிக்காம புள்ள கிடைக்காது. இது உலகம் அறிந்த உண்மை. ஆனா அல்லாஹ் காதிர். இதைத்தான் ஜனத்தை ஈமான் கொள்றோம் நாங்க. பனியும் பெய்யுது, காடும் பத்துதல்ல, ஸ்னோ அடிக்குது, காடும் பத்துதல்டா, இது குதிரத்தா இல்லையா? ஸ்னோ அடிக்கிற நேரம் எப்படியாப்பா காடு பத்துறது, நெருப்பு பத்துறது பாக்கணுமா? நியூஸ்ல இல்ல. இதுதான் அல்லாஹ்வுடைய குதிரத்து. அல்லாஹ் செய்ய நாடினால் செய்வான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. இப்ப தூக்கிட்டு வந்த நேரம் என்ன சொன்னாங்க? யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வமா கானத் உம்முகி பகியா ஃபஅஷாரத் இலைஹி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையின் பக்கம் சைக்கிளை செஞ்சார். பிள்ளை பேசும். இப்ப எல்லா ஊர் மக்களும் கேட்டாங்க, قالوا كيف نكلم من كان في المهد صبيا. தொட்டில் இருக்கிற பிள்ளை எப்படி மரியம் பேசுறது? உலகத்துடைய ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது. உலகத்தில் என்ன நடக்க போகுது? தொட்டில் உள்ள பிள்ளை பேச போகுது. இது சூரா மரியம்ல அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு செய்தி. என்ன பேசுது? உடனே வாயிலிருந்து வருது என்ன? பச்சிலம் பிள்ளையுடைய வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது, قال إني عبد الله. இரண்டாவது, آتاني الكتاب. மூன்றாவது, وجعلني مباركا أينما كنت. நான்காவது, وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. அடுத்தது, وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا. அடுத்தது, والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا. ذلك عيسى بن مريم قول الحق الذي فيه يمترون. كل பேசுது. என்ன பேசுது? முதலாவது, قال إني عبد الله. நான் அல்லாஹ்வுடைய அடியான் வந்திருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன அடியானா? முதல் தௌஹீத், அல்லாஹ் என்ற ரப். நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய மகன் இல்லைன்னா. தொட்டில் பேசிய முதல் வார்த்தை قال إني عبد الله. இரண்டாவது, آتاني الكتاب. எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறார். وجعلني مباركا أينما كنت. நான் எங்கிருந்தாலும் பரக்கத் பொருந்தியவன். நான்காவது,
وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا வாழும் காலமெல்லாம் தொழும்படியும் நோன்பு பிடிக்கும்படியும் என்று அல்லாஹ் எனக்கு வசியத் செஞ்சிருக்கிறார். அடுத்தது ஆறாவது وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. ஆறாவது وبرا بوالدتي என்னுடைய தாய் மரியமோடு நல்ல முறையில் நடக்கும்படி எனக்கு வசியத் செய்திருக்கிறார். இப்பதான் ஊர் மக்களுக்கு விளங்குது இது மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி புள்ள யார் கொடுத்தது? புள்ள பேசுது இப்ப தொட்டில் இருந்து. வஜஅலனி அடுத்து சொல்றது என்ன? وَبَرًّا بِوَالِدَتِي وَلَمْ يَجْعَلْنِي جَبَّارًا شَقِيًّا. ஏழாவது அல்லாஹ் என்ன மூதேவியாக ஆக்க இல்லை புள்ள சொல்லுது. எட்டாவது சொல்லுது புள்ள وَالسَّلَامُ عَلَيَّ يَوْمَ وُلِدتُّ وَيَوْمَ أَمُوتُ وَيَوْمَ أُبْعَثُ حَيًّا. நான் பிறந்த நாள், நான் திரும்ப ஒரு நாள் மௌத்தாகுவேன், அந்த நாள் திரும்ப மௌத்தானதற்கு பிறகு அல்லாஹ் என்னை எழுப்பாட்டுவான். இந்த 3 நாளும் என் மீது சாந்தி உண்டாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவங்களை யஹூதிகள் கொலை செய்ய வந்த நேரம் அல்லாஹ் உயர்த்திட்டான் வானத்துக்கு. அல்லாஹ் மௌத்தாக்குவதற்கு பூமிக்கு இறக்குவான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 கட்டத்துக்கும் துஆ செய்றாங்க. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வயௌம அமூது வயௌம உபஅது ஹய்யா. அல்லாஹ் சொல்றான் ذلك عيسى ابن مريم. இதுதான் மரியமுடைய மகன் ஈசா. قول الحق الذي فيه يمترون. சந்தேகப்படுறவங்க விளங்கிக் கொள்ளுங்க. சகோதரர்களே, முதலாக தொட்டில்ல பேசிய குர்ஆனுடைய சம்பவம் இது. அல்லாஹ் காதிர், அல்லாஹ்வுக்கு எல்லாமே செய்ய. நாம யோசிக்கிறோம் எப்படியப்பா என்ன அல்லாஹ் முன்னேற வைப்பான். நம்புங்க அல்லாஹ். எப்படியப்பா செல்வத்தை தருவான் அல்லாஹ். என் பிள்ளைக்கு நோய் சோமாக்குவான் அல்லாஹ். தொட்டில பேச வைத்த அல்லாஹ்க்கு மற்றதெல்லாம் கஷ்டமா சகோதரர்களே. இது முதலாவது. 2வது மனிதர் யார்? தொட்டில பேசியவர் சாஹிப் ஜுரைஜ். பனூ இஸ்ரவேலுடைய காலத்தில் ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர் இருந்தார். இந்த ஜுரைஜ் என்ற மனிதர் ஆபித், நல்ல இபாதத் செய்யக்கூடியவர். ஒரு நாள் ஜுரைஜுடைய தாய் ஜுரைஜ பார்க்க வாராங்க. அவருடைய வணக்க ஸ்தலம் வந்த நேரம் ஜுரைஜ் என்று கூப்பிடுறார். ஜுரைஜ் தொழுகையில் இருக்கிறார். தொழுகையில் இருந்த ஜுரைஜ் யோசிக்கிறாரு, யா அல்லாஹ் தாயும் கூப்பிடுறாங்க, நானும் தொழுகையில் என்ன செய்தது? இப்ப தொழுகை விடையிடாது தாய்க்காக தொழுகை இருக்கிறார். தாய் திரும்பி போயிட்டாங்க. 2வது நாள் வாராங்க தாய். 2வது நாள் வந்து ஜுரைஜ் என்று கூப்பிடுறாரு. ஜுரை தொழுகையில் 2வது நாளும் யோசிக்கிறார், என்ன செய்யறது? உம்மா கூப்பிடுறா, அல்லாட தொழுகை விடையில. 3வது நாளும் வாராங்க தாய். வந்து பார்த்தாலும் ஜுரைஜ் என்றாலும் பதில் இல்லை. உடனே தாய் வாயால ஒரு துவா செஞ்சிட்டாங்க, யா அல்லாஹ் இந்த ஜுரைஜ விபச்சாரிகளுடைய முகத்தை பார்க்காம மௌத்தாக்கிறாரே. சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க கொடூரமானது. இந்த ஹதீஸ்ல விளக்கம் அதான். சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க கொடூரமான, பிள்ளையோட இறக்கம் இல்லை. இப்ப தாயுடைய அந்த துவா கபூல் செய்யப்பட்டுச்சு. ஜுரைஜிக்கு பக்கத்துல ஜுரைஜ் பனூ இஸ்ரவேலர்கள்ல பெரிய இபாதத் உள்ளவர் என்று பிரபல்யம். அழகான ஒரு பெண் இருந்தால் இந்த பெண் சொன்னால், நான் ஜுரைஜ கெடுத்து காட்டுறேன், எப்படியா ஜுரைஜ நான் எந்த பக்கம் இழுப்பேன். இவள் அழகாக ஆடை அணிந்து கொண்டு ஜுரைஜ கெடுக்கிறதுக்கு வாரான். ஆனா ஜுரைஜ் ஏறெடுத்தும் பார்க்கல. அவளை பார்க்கவே இல்லை ஜுரைஜ்.
அவர் இபாதத்திலே இருந்தார். இந்த நேரம் அங்கு தங்கின ஒரு ஆட்டு இடையன் என்ன செஞ்சார், அந்த பெண்ணோட உடல் உறவு கொண்டுட்டார். இப்ப அந்த பெண்ணுடைய வயிற்றுல புல்லு. உடனே அந்த பெண் என்ன செய்தால், முழு பனு இஸ்ரவேலர்களிலே கதையை பரப்பினால் இந்த புல்லை ஜுரைஜுடைய புல்லு. மக்கள் நம்பத்தானே செய்வாங்க, ஜுரைஜா இவ்வளவு பெரிய இபாதத்தாலியா, ஓண்ட புள்ளையா, புள்ள பிறந்து புள்ள பிறந்ததோட முதல் வேலை செஞ்ச மக்கள் அப்படித்தானே, உடனே ஜுரைஜுடைய பள்ளியை உடைச்சு விட்டாங்க. நீ வேஷம் போட்டிருக்கிறார் எங்களுக்கு முன்னால. ஜுரைஜ் என்ன செஞ்சாரு, பிள்ளைய கொண்டு வா, புள்ள பிறந்துட்டு தானே, பிள்ளைய உட்கார வச்சு வயிற்றுல குத்தினார். வயிற்றுல குத்தி கேட்டார், பிள்ளை தொட்டில் இருக்கிற பிள்ளையிடம் தோண்டவும் வாப்பாயா. உடனே தொட்டில் இருந்த பிள்ளை பேச தொடங்கியது, என்னுடைய வாப்பா ஆட்டுடையது, என்னுடைய வாப்பா ஜுரைஜ் அல்ல. முழு ஊர் மக்களும் கேட்டார். மக்களுக்கு எல்லாம் கவலை வந்துட்டு, என்ன செய்யறது, ஜுரைஜுடைய பள்ளி உடைச்சிட்டோமே. சொன்னாங்க, தங்கத்தால பள்ளி கட்டித்தாரோம் ஜுரைஜ், நான் ஒரு அநியாயம் பண்ணிட்டோம் உங்களுக்கு. ஜுரைஜ் சொன்னாரு, தங்கத்தால பள்ளி வேணா, நீங்க மண்ணாலே பள்ளி கட்டித்தார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொட்டிலில் பேசிய இரண்டாவது பிள்ளை ஜுரைஜுடைய இந்த நிகழ்வு. மூன்றாவது சொன்னாங்க, ஒரு பெண் தந்த பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு பெண் தந்த பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பால் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை எடுத்துட்டு போறாங்க. இல்ல, ஒரு மனிதன் பெரிய பெருமையோட வாகனத்துல போறான். உடனே இந்த தாய் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளையையும் இவனை போல ஆக்கிடு அப்படின்னு. பால் குடிச்ச புள்ள மார்பிலிருந்து வாய் எடுத்து சொல்லிச்சு, அல்லாஹும்ம லா தஜஅல்னி மிஸ்லா, யா அல்லாஹ் இவனை போல என்ன ஆக்கிடாத. பால் குடிக்கிற புள்ள. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வராங்க, அடிச்சு அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த பெண் விபச்சாரம் செய்ததாக. உடனே பால் கொடுத்த தாய் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன பிள்ளை இது மாதிரி ஆக்கிடாத. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 பேர் தொட்டிலே பேசினார்கள். ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஜுரைஜுடைய அந்த தோழர், மூன்றாவது இந்த பால் குடிச்ச பிள்ளை. சகோதரர்களே, எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ் காதிர். அல்லாஹ் தொட்டிலும் பேச வைப்பான். அல்லாஹ் மரணித்தவதற்கு பிறகு பேச வைப்பான். அல்லாஹ் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன, ஒரு புள்ள பேசணுமாக இருந்தா வயசு வரணும், பேச்சாற்றல் வரணும். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் காதிர், அல்லாஹ் கதீர், அல்லாஹ் முக்ததீர். எங்கள் எவ்வளவு விடயங்கள் இருக்குது வாழ்க்கையில. நாம் யோசிக்கிறோம், எதிர்காலத்தில் இஸ்லாம் வெற்றி அடையுமா? நான் இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்துல வாழ்ந்து சரி வருமா? இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இஸ்லாம் தான் வெற்றி அடையும். வேறொன்று வெற்றி, எல்லா பாத்தில்களையும் அல்லாஹ் நாசமாக்குவார். சகோதரர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். அல்லாஹ் சோதனையாக்கி அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சோதனையின் பொழுது தோற்றுவிடக் கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய படையில் சேர்ந்து கொள்ள வேண்டும். 5 நேரம் தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, நல்லவர்களோடு சேர்ந்து வாழும். நல்லவர்களோடு சேர்ந்து வாழும். சகோதரர்களை, பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாங்க எதை நாடுறோமோ அதை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் செய்து காட்டுவோம். وَمَا تَشَاءُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ. அதுவா கேட்கிறோம் நாங்க. உதாரணம் என்னடா கபூல் ஆவது இல்ல, கபூல் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ், கபூல் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். என்னென்ன அல்லாஹ் இடத்துல கேட்கிறோமோ, செல்வமா, வசதியா, பிள்ளைகளா, குடும்பமா, ஆரோக்கியமா, முழுதையும் அல்லாஹ் தருவார். அந்த சக்தி உடையவனுக்கு பேர் தான் என்ன? காதிர். அந்த ஈமான் என்ற உள்ளத்தில் இருக்கும். காதிர் அல்லாஹ், அல்லாஹ் கதீர். காலையில் எழுப்பி வேலைக்கு போறோம், துவாவோட போங்க, வேற யாரையும் நம்பி போகாது.
வேற யாரை நம்பி போவாதீங்க, காதிர நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் பேர் சகோதரர். அல்லாஹ் சொல்றான் குர்ஆனுடைய ஆயத்தில, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே நீங்க ஏழுமெண்டா அல்லாஹுவை தவிர உள்ள மற்ற எல்லா கடவுள்களும் சேர்ந்து ஒரு கொசுவை படைச்சு காட்டுவாங்க. ஏழுமெண்டா என்ன சொல்றாங்களா? உங்களுக்கு ஏழுமெண்டா ஒரு கொசு, ரோபோவை அல்ல, ஒரு மனிதனை அல்ல, ருபாப் கொசு. ஏன் கொசுவை படைக்க சொல்றாங்களா? கொசு இருக்குதானே, கொசு ஒரு சிலையில மொச்சி வரும் பொழுது, அல்ல பூ ஒன்றுல மொச்சி வரும் பொழுது, அந்த சிலையிலேயோ அந்த பூவிலேயோ நுகரக்கூடிய அந்த வாசம் இருக்குது, இத கூட உங்களால கலந்து எடுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை விட்டுட்டு வேற கடவுளை வணங்குறீங்களா, நீங்களும் பலகீனம், உங்களோட சிலையும் பலகீனம். அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எங்கட அல்லாஹ் சகோதரர்களே, எங்கட அல்லாஹ். ஏன் கொசுவை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறார், ஏன் அல்லாஹ் கொசுவை படைக்க சொன்னார்? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? கொசு விழுந்துட்டு ஒரு பானத்தில் என்ன செய்யணும்? அந்த கொசுவை அந்த பான துள்ளுக்கு தாட்டும். இது அவகஅ ذباب في إناء أحدكم. ஏன் கொசுவை பானத்துல தாட்டணும்? கொசுடைய 2 இறக்கைகளில் ஒரு இறக்கையில் நஞ்சு இருக்குது, மறு இறக்கையில் அந்த நஞ்சுக்குரிய ஷிஃபா இருக்கு. உலமாக்கள் கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல மைக்ரோஃபோன் ஒன்றும் இல்லை, எப்படி தெரியும் கொசுடைய இறக்கையில் நஞ்சும் மறு இறக்கையில் மருந்து இருக்கு? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார். இன்று கொசு ஆராய்ச்சி பண்ணிட்டு, ஓ இது எப்படி அப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொசுடைய 2 இறக்கை எதுல போட்டு பார்த்திருப்ப? ஒரு இறக்கையில நஞ்சு இருக்கிறே கொசுடைய, மறு இறக்கையில மருந்து இருக்கிறே. சகோதரன், இந்த கொசு அல்லாஹ் படைக்க சொல்றான் 7 மணி. என்ற கொசு என்று சொன்னது ஏன் கேவலமானது? கொசு என்று சொன்னது ஏன் அதிகமா இருக்கிற கொசு? கொசு என்று ரப்ப தட்ட தட்ட வரும் கொசு. கொசுவை தெரியாதவளோட யாரும் இல்லை. அதனால அல்லாஹ் சொல்றான் 7 என்ற ஒரு கொசுவை படைச்சிக்காரு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கொசு கதையெல்லாம் சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ. நீங்க அல்லாஹ்வை சரியா விளங்குங்க. அதனால பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, சகோதரர்களை இதை படிச்சு கொடுக்கும். நம்பிக்கை படிப்பின் மீது அல்ல, நம்பிக்கை ஆட்சியின் மீது அல்ல, நம்பிக்கை காசின் மீது அல்ல, படிச்சு கொடுக்கணும். நம்பு மகளே அல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தேங்க, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். நாம பிள்ளை படிச்சு கொடுத்திருக்கிறோமா? இப்பயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டா முழு மதீனாவுடைய மலையின் தங்கமாக்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். நாங்க யோசிக்கிறோமா? இன்னைக்கு பார்த்தா முழு மதீனாவுடைய உஹது மலை 5 கிலோமீட்டர் உஹது மலை, உஹது மலையை தங்கமாக்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வச்சுட்டு போயிருக்கேமா? இல்லாதான் நாங்க யோசிக்கிறோமா? தான் யோசிக்கிறோம். எந்த பெண் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு மௌத்தாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு படிச்சு கொடுத்தது என்ன தெரியுமா? துஆ. என்ன துஆ? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய்யு யா கய்யூம், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உதவி தேடுறேன். இந்த ஒரு துஆ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பத்தை அல்லாஹ் இன்று வரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்களும் உறுதியான யகீன கொண்டு வரணும். காதிர் முக்ததீர், அந்த அல்லாஹ் கதீர். என்ற மனைவி, என்ற பிள்ளைகளுக்கும் இந்த அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்தி இந்த ஈமானை கொடுக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசைக்க முடியாத ஈமானை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஈமானுடையவர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. ஈமானுடைய உழைப்பிலே காலங்களை செலவழித்து உள்ளத்திலே யகீனை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன் மீது அசைக்க முடியாத ஹக்குல் யகீனை,
இல்முல் யகீனை ஐனுல் யகீனை யா அல்லாஹ் எங்களுக்கு உறுதியாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் காதிர், நீ முக்ததிர், நீ கதீராக இருக்கிறாய் யா அல்லாஹ். நினைத்ததை செய்யக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். துனியாவுடைய ஆஹிராவுடைய அனைத்து கைறுகளையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உலகத்திலும் ஆகிரத்திலும் நல்லவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்லவர்களோடு வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முனாஃபிக்குகள், மோசமானவர்கள், கெட்டவர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.